பார்த்திங்கன்னா கடத்தூர், அதாவது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் கனியூர் தாண்டி கடத்தூர் அப்படிங்கிற ஊர் இது. இது வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் சிவன் கோவில். இந்த கோவில் வந்து விக்ரம சோழனால் கட்டப்பட்டது. அமராவதி ஆற்றங்கரையில் விக்ரம சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அர்ச்சனேஸ்வரர் சிவன் கோவிலை கட்டியுள்ளார். சோழர்களின் கட்டிடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இக்கோயில் அமைந்துள்ளது. காரணம், இக்கோயில் அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. இந்த அமராவதி ஆற்றங்கரையில் ஒரு விசேஷம் என்னென்னா, இங்கே வந்து சூரிய ஒளி அந்த நீரில் பட்டு அப்படியே சிவன் மேலே பிரதிபலிக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இது வந்து எல்லா காலங்களிலும், அதாவது தட்சிணாயனம் உத்தராயணம் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலும் அந்த சிவன் மேலே இந்த ஒளி படுற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஆற்றுல வந்து வெள்ளம் வரும்போது நீர் ஓடும்போது அந்த சூரியனுடைய ஒளி வந்து நீரில் பட்டு அப்படியே அந்த சிவலிங்கத்தின் மேலே பல ஆண்டுகளாக அந்த ஒரு அதிசயம் இங்கே நடக்குது. அது உண்மையிலே ஒரு பெரிய சோழர்களின் கட்டடக்கலைக்கு இது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இங்கே அமைந்துள்ளது. மேலும் ஒரு சிறப்பு அது என்னென்னா, கோவிலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சகர் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கோவிலுக்குள்ளேயே ஒரு சுரங்கம் இருக்குது. அதுன்னா அந்த கோவிலுக்கு அடியில் வந்து அந்த அமராவதி ஆறு போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதுக்குள்ளே இறங்கி அந்த அர்ச்சகர் வந்து குடத்துல கொண்டு போய் தண்ணிட்டு வந்து கோயிலிருந்தே வெளியில் போகாமையே உள்ளுக்குள்ளே இருந்தே அந்த சுரங்கம் வழியாக அமராவதி ஆற்றுல தண்ணி எடுத்து மேலே வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க. அதுபோக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆறு இந்த சுரங்கம் இந்த கடத்தூர்லேருந்து தாராபுரம் வரைக்கும் போகக்கூடியதாக ஒரு சுரங்கம் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி போனீங்கனாலும் அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் முன்னாடி பார்க்கலாம், உள்ளுக்குள்ளே அந்த சுரங்கம் இருக்கிறப்பாங்க. ஆனால் என்னென்னா, இப்போ அந்த சுரங்கம் அடைஞ்சிருச்சு. ஏன்னா பல ஆண்டுகள் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் அந்த சுரங்கம் மூடிடுச்சு. இப்போ போனால் அது கொஞ்சம் இறங்கி உள்ளே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அன்றைக்கே கட்டிக்காங்க. இதுவும் வந்து ஒரு அந்த கட்டடக்கலைக்கான ஒரு சிறப்பு தான். பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞானவாசம் மேற்கொண்டு மறைந்து வாழ்ந்த காலகட்டத்தில் பஞ்சபாண்டவர்கள் வந்து பூஜை செய்வதற்காகவே இங்கே வந்து சிவன் சுயம்புவாக தோன்றியதாக ஸ்தல வரலாறு உள்ளது. குலோத்துங்க சோழனின் மகளுக்கு மாங்கல்ய தோஷம் இருப்பதால் அந்த மாங்கல்ய தோஷத்தை போக்க இங்கே வந்து பூஜை செய்து அந்த மாங்கல்ய தோஷம் நீங்கி திருமணம் அடைந்ததாக கூறப்படுகிறது. அதனால் இது வந்து தென் திருமணஞ்சேரி என்றும் அழைக்கக்கூடிய ஒரு கோயிலாக அமைந்துள்ளது. சோழர்களின் படைத்தளபதி நாகதோஷத்தால் பாம்பு கடித்து அவதிப்பட்ட போது கோமதி நாயகி அம்மன் வந்து புற்றாக அருள்பாலித்து
அவர் புற்றாக எழுந்து அருள்பாலித்து அவருக்கு அருள்பாலித்ததாக கூறப்படுகிறது. அதனால் இது மருந்தீஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார்கள். அவ்வளோ அடைச்சிருக்குதுரே இது குகை. அர்ஜுனன் சிவதரத்தை பூஜித்ததால் இதுக்கு அர்ஜுனேஸ்வரர் என்று பெயரும் உண்டு. இங்கு ஒரு உயர்ந்த ஒரு பாம்பு புற்று ஒன்று உள்ளது. இது கோமதி அம்மனே அதை புற்றாக எழுந்தருளியதாக புராணங்கள் கூறப்படுகிறது. இந்த புற்று தோன்றி 400 ஆண்டுகளுக்கும் பழமையானது என்று சொல்லப்படுகிறது.